மத்தியானம் சாப்பிட்டியா? என்ன நடந்துச்சு எக்ஸாக்டா? என்ன? ஒரு மணி என்கிட்ட இருப்பாங்க 4 பேர். உள்ள போனப்போ டான்ஸ் ஆடும்போது இந்த பொண்ணு லைட்டாக குடிச்சிருந்தா முதல்ல பொண்ணு. யாரு? குடிச்சிருந்தா. நீங்க குடிச்சிருந்தீங்களா? உங்க வயசு என்ன? 21. பொண்ணுங்களுக்கு வயசு என்ன? 19. ரெண்டு பேரும் 19. 17 வயசுங்கிறாங்க. ஒரு பொண்ணுக்கு 19, ஒரு பொண்ணு 17. சரி, இன்னொரு பையன் எத்தனை வயசு? கரெக்டாக 19 ஆகும். நீங்க அந்த பொண்ணுங்களை கூட்டு போனீங்களா? அந்த பொண்ணுங்க உங்களை கூட்டு போச்சா? பொண்ணுங்க தான் உங்களை கூட்டு போச்சுங்களா? எதுக்கு? சரி, ஆனா பேரா உள்ள போனீங்களா? பேரா உள்ள போனா என்ட்ரி ஃப்ரீயா? சரி, என்ன நடந்துச்சு உள்ள? யாரு? ரெண்டு பொண்ணுங்களும் ட்ரிங்க்ஸ் பண்ணாங்களா? சொன்னாங்க. நான் போய் பேசினேன் டான்ஸ் ஆடும் போது ப்ராப்ளம் சொன்ன மாதிரி டான்ஸ் ஆடும் கொஞ்சம் மூவ் பண்ணிக்கலாங்க லேடிஸ் ஆடுறாங்க ஃப்ரீ ஆடணும்னு நீ யாரை சொல்லிட்டு பிடிச்சி மிக்ஸ் வச்சாங்க போய் போஸ் போய் சொன்ன மாதிரி பண்றாங்க நீ வெளியே பார்த்து மூவ் பண்ணாத அப்படின்ட்டு சரி சொன்னா அந்த பிரச்சனை முடிஞ்ச உடனே வேற பசங்க சண்டை ஆயிடுச்சாங்க அவனுக்கு பசங்க டான்ஸ் ஆடும் போது கை விடுறது அடிக்கிறது மாதிரி பண்றாங்க போய் அந்த காலையில் இவனு வரைக்கும் அந்த ஏன் விஷயம் ஆயிடுச்சு வெளியே வந்தோடனே இவங்க அடிக்கிறதுக்கு சுற்றி இது பண்ணிருந்தாங்க என்ன பண்ணாது காலத்து வெளியே வந்து நம்ம அந்த கோயம்பேடு இந்த ரேட் இருக்கு பிஜி எடுத்துக்கு ஆப்போசிட் உள்ள போன விஆர்மல் போச்சு அப்போ கார் நிப்பாட்டினாரு சரி நான் என்ன பண்ண அந்த பொண்ணு பஸ் ஸ்டாண்ட் உள்ள கிளம்புறோம் அந்த பையன் வண்டி ஓட்டுறான் 2 பேர் நடந்து போன உட்காந்து லாஸ்ட் உட்காந்து ஒரே பைக்ல 4 பேர் போனீங்களா? எப்படி? அந்த பையன் வண்டி ஓட்டுறான் 2 பேர் நல்லா உட்காந்து நான் லாஸ்ட் உட்காந்து ஒரு பைக்ல இப்ப 4 பேர் போனீங்க? ஸ்கூட்டி ஸ்கூட்டிலயா? கரெக்டா அது கிராஸ் பண்றோம் அந்த பசங்க கழட்டிக்கு கார் அடிச்சுக்கிறாங்க கார் அடிச்சிருக்கு கழுத்துக்கு சண்டே லாஸ்ட் சண்டே சொன்ன பாத்தீங்களா அவங்க வந்து வெளில அடிச்சிருந்தாங்க போல கார்ல எல்லாம் இருந்துறாங்க இவங்க சரி போயிட்டாங்க நான் கரெக்டா கார் தண்ணி போறேன் எங்க தொத்தி வந்தாங்க கார்ல அவங்க நினைச்சுக்கிறாங்க போல இந்த பொண்ணுனால தான் இவங்க பண்றாங்க போல நினைச்சுக்கிறாங்க போல தொத்தி ஃபர்ஸ்ட் ஒரு இடி வச்சாங்க கார் வச்சு வண்டி வச்சாங்க வண்டி அப்போ இதுவாக ரெட்ட சிங்கிள் ஆயிடுச்சு திருப்பி என்ன பண்ண ஸ்பீடா போறான் தொத்தி வராங்க ஸ்பீடா போய் பிரேக் நம்ம அப்படியே வைக்கலாம் திருப்பி வந்து அடிச்சாங்களா? ஃபர்ஸ்ட் தடவை இடிச்சு கீழே விழுகல, ரெண்டாவது தடவை இடிச்சு எல்லாரும் கீழே வந்துட்டீங்க. என்ன ஆயிடுச்சு 17 வயசு பொண்ணு வந்துட்டு இந்த மாதிரி பப்புக்கு போகுது குடிக்குது. ஸோ ஒரு சிறார்கள் இந்த மாதிரி தப்பு பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஜென்ரேஷன் வந்துட்டு கஞ்சா போதைக்கெல்லாம் வந்துட்டு அடிமையாகிறாங்க. அதை பற்றி யாரும் கேட்க மாட்டீங்க. உங்கள் வீட்டு பிள்ளைகளை நீங்கள் ஒழுங்காக வளர்த்தா ஏன் இந்த மாதிரிலாம் ஆக போகுது? நீங்கள் வந்துட்டு சொல்கிறீங்க ஆட்சியில் உட்காந்தோடனே அவங்க பண்ணல இவங்க பண்ணலன்னு சொல்கிறாங்க. ஆட்சியில் உட்காந்து எல்லாருமே உங்கள் வீட்டு பின்னாடி வந்துட்டு பார்த்துட்டே இருக்க முடியுமா? உங்கள் வீட்டு குழந்தைகள்லாம் வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்துட்டு இருக்கிறது அவங்க வேலை. எனக்கு வந்து புரியல. ஆட்சியில் விஜய் சார் என்ன பண்ண போறீங்க, சிஎம் சார் என்ன பண்ண போறீங்க அப்படி வந்து கதறீங்களே. முதல்ல வந்துட்டு இந்த தப்பு பண்ணுறவனை விட தப்பு பண்ணுறவன் தூண்டுறாங்கல்ல அவங்கள தான் பிடிச்சி உள்ள போகணும்னு சொல்லுவாங்க. அது மாதிரி பேரண்ட்ஸை தான் வந்து சொல்லணும் என்ன பிள்ளை வளர்க்குறீங்கன்றது வந்து புரியவே இல்லை. ஏன்னா ஒரு 2 பசங்க குடிக்கி உடுத்தானவங்களே பசங்க தான். பசங்களே வந்துட்டு குடிக்காம இருக்காங்க. அப்படி இருக்கும்போது பொண்ணுங்களுக்கு உங்களுக்கு என்ன வேலை? அதுவும் இல்லாமல் பப்புக்கு நீங்கள் எதுக்கு போகணும்? முதல்ல வந்துட்டு அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா அந்த பவுன்சரையும் அரெஸ்ட் பண்ணணும், அந்த பார்க்காரவங்களையும் அரெஸ்ட் பண்ணணும், இடிச்ச அந்த பர்சனாலையும் அரெஸ்ட் பண்ணணும். ஏன் தெரியுமா? அப்பதான் இனிமேட்டு வந்து தப்பு நடக்காது. நீங்க வந்து சொல்றீங்க அசால்ட்டா சிஎம் சார் என்ன பண்ண போறீங்க, அந்த சார் என்ன பண்ண போறீங்கன்னு கேட்குறீங்க. நீங்க எல்லாரும் பேரண்ட்ஸ்லாம் என்ன பண்ண போறீங்க? உங்க பசங்களை நீங்க ஒழுங்கா வளர்த்தா இந்த மாதிரிலாம் நடக்குமா? எதுக்கு நைட் டைம்ல ஒரு ஆண் நண்பர்கள் கூட அதுவும் ஒரு சேஃப்டியா இல்லாத பசங்க கூட எதுக்கு நீங்க போகணும்? எதுக்கு நீங்க